கொடுத்த வார்த்தை. எவைகளெல்லாம் விட்டு விலக வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே? ஒரு சின்ன காரியங்கள் நான் சொல்லி கொடுக்குறேன். என்னென்ன காரியங்கள்? சிலவங்க பொறாமைகள், அடுத்தவங்க ஒரு ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர்ந்துடக்கூடாது, எந்த ஒரு காரியத்துல வளர்ந்துடக்கூடாது என்று நினைக்கிற ஒரு பொறாமை கூட்டம் பிடித்தவர்கள் இருப்பார்கள். அவர்களை விட்டு விலக வேண்டும். எரிச்சல், கோபங்கள், வைராக்கியங்கள், பெருமைகள், தான் தான் பெரிய ஆளுங்கிற தற்பெருமைகள், இப்படிப்பட்ட ஆட்களை விட்டு விலக வேண்டும். இன்னும் வேசித்தனங்கள், விபச்சாரங்கள், களவுகள், கொலைகள், கொள்ளைகள், விக்கிரகாராதனைகள், பில்லி சூனியம் செய்கிறவர்கள், மந்திரம் செய்கிறவர்கள், இதெல்லாம் தெரிஞ்சு சில ஆட்கள் எல்லாம் ஐயோ என் குடும்பக்காரங்களா போயிட்டாங்களே, ஐயோ என் ஃப்ரெண்டா போயிட்டாங்களே, ஐயோ எனக்கு ரொம்ப பிரிய முடியாத ஒரு நட்பா போயிட்டாங்களேன்னு சொல்லி அவர்களை விட்டு இன்னும் வெளியில வராம இருக்கிறீங்களா? அது உங்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ணும். உங்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ணுதோ இல்லையோ, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு அது பாதிப்பை உண்டு பண்ணும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாட்களில் சொல்லுகிறார். ஜோசியம் பார்க்கிறவங்க, குறி சொல்றவங்க, இப்படிப்பட்டவர்களை நாடி தேடுகிறவர்களை விட்டு வெளியே வா. விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களை விட்டு வெளியே வா. நீ 2 தரம் புத்தி சொல்லு. அவர்கள் கேட்கலையா? விட்டு விலகி விடு. அவர்களை விட்டு விலகி விடு. அவர்களுக்காக ஜெபம் பண்ணு. அவ்வளவுதான் நம்ம செய்ய